ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நித்யா மேனன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகை நித்யா மேனனுக்கு 38 வயசு ஆகுது. சமீபத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து இட்லி கடை அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. தலைவன், தலைவி அண்ட் இட்லி கடை. 2மே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படங்கள் அப்படின்ற ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. மலையாளத்தில் ஒரு லெஸ்பி படம் மாதிரி நடிச்சிருப்பாங்க. லிப்லாக் ஒரு பொண்ணுகிட்ட லிப்லாக்லாம் அடிச்சு சர்ச்சைக்குரிய ஒரு நடிகையாகவும் பார்க்கப்பட்டாங்க. அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நடிகை. நல்ல கவர்ச்சி காட்டினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடிகை இவங்க. ஆனால் அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டல. தன்னுடைய முன்னழகு கவர்ச்சி காட்டினாலே வந்து பணம் கொட்டும் கொட்டும், பட வாய்ப்பும் கொட்டும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்றது தான் தெரியல. கவர்ச்சிக்கு பெருசாகவே நோ சொன்னாங்க. ஆனால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்ட தான் செஞ்சாங்க. சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி செல்லமாக சொல்லுவாங்க நம்ம நித்யா மேனனை. ஸோ இவங்கள பற்றி இப்போ என்ன ஒரு காசிப் வந்து சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு பிரபலம் வந்து சொல்கிறாரு, நித்யா மேனனை தடவிக்கிட்டே இருப்பான். ஓப்பனாக வந்து அந்த 1ஆம் நம்பர் திருட்டு பையன் அந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல பத்திரிகையாளர் உமாபதி இயக்குனர் மிஷ்கின் குறித்து தன்னுடைய பேட்டியில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தமிழ் சினிமா வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிஷ்கினை ரொம்ப ஒருமையில் அமையவே அப்படின்னு சொல்லி உரிமையுடன் அழைத்து பேசிய உமாபதி, இது தனது நெருக்கமான உறவின் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திட்டுற தோணியில தான் வந்து அவர் இதை சொன்னார் என்றது எல்லாருக்குமே தெரியும். மிஷ்கினை இன்னும் உரிமையோட மற்றவர்கள் அழைப்பார்கள் அப்படின்றதால இதில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டினாலும், இது ஒரு பக்கம் இருக்க, உமாபதியின் பேச்சு மிஷ்கினின் நடத்தை மற்றும் அவருடைய சர்ச்சைக்குரிய செயல்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த பிரபல பேச்சாளர் உமாபதி. இது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ இந்த பேச்சாளர் உமாபதி மிஷ்கின் நடிகை நித்யா மேனனுடனான நடத்தை குறித்து ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. மிஷ்கின் பொது மேடைகளில் பேட்டிகளில் நித்யாவை தொட்டு தொட்டு தடவி பேசுவதே ரொம்ப வெளிப்படையாக பண்ணுறாரு. இப்படியே இப்போ பண்ணுறாருன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் என்ன மாதிரியான வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் பேசுகிற பேச்சாக இருக்குது. இது இவருடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு அல்ப செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை விமர்சித்த உமாபதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஷ்கின் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்னுடைய மேனரிசம்ங்க. நான் வந்து பக்கத்தில் உட்கார யாராக இருந்தாலும் ஆணா பெண்ணா யாராக இருந்தாலும் இப்படி வந்து தொட்டு தொட்டு தடவி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு பதில் சொல்ல விதத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு நாயை வைக்கிறேன், இல்லைன்னா ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து வைக்கிறேன், இதே மாதிரி தொட்டு தொட்டு தடவி பேசுவியா அப்படின்னு சொல்லி மிஷ்கினை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நடிகைகள் மேலே ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் நித்யா மேனனை கண்டதும் வந்து அவர் மேலே பாஞ்சிருப்பார் போல். அந்த அளவுக்கு வந்து தொட்டு தொட்டு தடவிட்டே இருக்கிறாரு. அதுவும் பொது வெளியில் மேடையிலே தடவுறாரு. இருட்டு அறையில் முரட்டு குத்து சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சும் கொஷின் மார்க்கும் அவர் எழுப்புறாரு. ஸோ மேலும் தொடர்ந்து அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உமாபதி வந்து மிஷ்கின் வந்து கமலஹாசனுடைய சந்திப்பு குறித்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அந்த பதிவை சொல்லியிருக்காரு. மிஷ்கின் கமல் கிட்ட வந்து ஒரு கதை சொல்ல போனதாகவும், ஒரு 2 1/2 மணி நேரம் வந்து விவரித்து அந்த கதை. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு கொரியா படத்துடைய அந்த சாயல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ கமல் இந்த கதையின் கிளைமேக்ஸ் முன்கூட்டியே கணிச்சு, அத வந்து நிராகரிச்சுட்டாரு. ஸோ மிஷ்கின் மற்றொரு கதையை சொல்ல முயன்றபோது, அவர நிறுத்தி, "ஏங்க இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு கொரியா பேஸ்டு ஸ்டோரி. இப்ப சொல்றது ஒரு போர்ச்சுகல் பேஸ்டு ஸ்டோரி. இதே மாரி சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னார். இறுதியில வந்து ஒரு 7, 8 கதைகள் முன்மொழிந்து மிஷ்கின வந்து கமல் எதுவுமே வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்திட்டாராம். எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் படத்த வந்து பார்த்து, இங்க வந்து வாந்தி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி மிஷ்கின ரொம்ப கேவலமா கலாய்ச்சு விட்டாரு கமல் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. இந்த சம்பவம் மிஷ்கின் வந்து மத்தவங்கள எப்படியெல்லாம் வந்து கதைய வந்து காப்பி அடிக்கிறது, அவங்கள விபூதி அடிச்சு முயற்சி தான் தன்னுடைய படங்கள ப்ரொடியூசர் வந்து ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து கமல் கிட்ட வேலையாகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து கேவலமான வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு பேச்சும், நடிகைகளுடைய பலவீனம் உள்ள ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு பேச்சும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷ்கினுடைய லீலைகள் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வருது. ஸோ மிஷ்கினுடைய இந்த தடவல்கள் பத்தி அவர் சொல்லி செஞ்சிருக்கக்கூடிய வேலையை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.